அத்தியாயம் 55. கிருஷ்ணர் தூது. சமாதானம் பேச வேண்டி ஸ்ரீகிருஷ்ணர் தன் தேரில் ஏறி அஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டார். பகவானுடன் சாத்தியகியும் சென்றான். புறப்படும் முன்பாக வெகுநேரமாக பகவான் பாண்டவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். பெரும் வீரனும் மகாபலசாலியுமான பீமசேனனும் கூட, பகவானே, குலநாசம் வேண்டாம், சமாதானமாக போவதுதான் நல்லது என்றான். ஆனால் திரௌபதிக்குத்தான் அடைந்த அவமானத்தை மறக்க முடியவில்லை. அவிழ்ந்து கிடந்த தன் கூந்தலை தன் கையில் பிடித்தபடி பகவான் கிருஷ்ணர் முன்பாக வந்து நின்றாள். பகவானே, அவிழ்ந்து கிடக்கும் என் கூந்தலை பார்த்து பின் நீர் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். அர்ஜுனனும் பீமனும் போர் வேண்டாம் என்றாலும், என் தந்தை கிழவரானாலும் எனது 5 மக்களை துணையாக கொண்டு யார் போர் புரிவார் தெரியுமா? சுபத்திரையின் புதல்வன் அபிமன்யுவை முன்னிறுத்தி என் புதல்வர்களே கொடியவர்களான கௌரவர்களை எதிர்ப்பார்கள். என்னுள் மூண்டிருக்கும் கோபத்தீயை தருமபுத்திரருக்காக 13 வருஷம் எனது மனதுக்குள் அடக்கி வைத்தேன். இனி என்னால் முடியாது என்றாள். கண்ணீர் மல்க திரௌபதி கூறியதை கேட்ட பகவான் கிருஷ்ணர், தங்கையே, அழாதே. திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் ஒருபோதும் என் சமாதான பேச்சுக்கு இசையப் போவதில்லை. நாய்களுக்கும் நரிகளுக்கும் இரையாக அவர்கள் அனைவரும் பூமியில் விழத்தான் போகிறார்கள். பழி தீர்ந்து பாண்டவர் வெற்றியை நீ பார்க்கத்தான் போகிறாய். வெகு சில நாட்களே தாமதமாகும் அதற்கு என்று கூறி தேற்றினார். அவரது பேச்சை கேட்டதும் திரௌபதியின் உள்ளம் திருப்தி அடைந்தது. அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்ட கிருஷ்ணர் வழியில் இருந்த ருசஸ்தலம் என்ற நகரின் அருகே குதிரைகளை அவிழ்த்துவிட்டு அங்கே தங்கினார். கிருஷ்ணர் வருகிறார் என்பதை அறிந்து அஸ்தினாபுரம் பரபரப்பானது. நகரை அலங்கரிக்க திருதராஷ்டிரர் உத்தரவிட்டார். மக்கள் பகவானை எதிர்கொண்டு வரவேற்க அநேக ஏற்பாடுகளை செய்தனர். துரியோதனனின் மாளிகை விட துச்சாதனனின் மாளிகை பெரியதாகவும் அழகாகவும் இருந்ததால் பகவான் கிருஷ்ணரும் பரிவாரங்களும் தங்கிட வேண்டி அதனை தயாராக வைக்குமாறு திருதராஷ்டிரர் உத்தரவிட்டார். ஊருக்கு வெளியே கிருஷ்ணர் வருகின்ற வழியில் பல உபசார மண்டபங்கள் கட்டப்பட்டன. திருதராஷ்டிரர் விதுரரை அழைத்து மந்திர ஆலோசனை செய்தார். விதுரா, கிருஷ்ணனுக்கு தேர்களும் யானைகளும் கொடுக்க ஏற்பாடு செய். மேலும் பலவிதமான சன்மானங்களையும் நாம் அவனுக்கு செய்ய வேண்டும் என்றார். அது கேட்ட விதுரர், அண்ணா, கிருஷ்ணர் இதற்கெல்லாம் மயங்க மாட்டார். எதற்காக அவர் இங்கு வருகை தருகிறாரோ அதற்கு உதவுங்கள். சமாதானத்தையே விரும்பி அவர் வருகிறார். அதை செய்து கொடுப்பதுதான் நம் கடமை. அதை விடுத்து வேறுவித சன்மானங்கள் பலவற்றை செய்து அவரை ஒருபோதும் திருப்தி செய்ய முடியாது என்றார். பகவான் அஸ்தினாபுரத்திற்கு நுழைந்தபோது நகரத்து மக்கள் நன்கு அலங்கரிக்கப்பட்ட நகரத்து வீதிகளில் பெருந்திரளாக திரண்டிருந்ததால் தேர் மெதுவாக சென்றது. முதலில் திருதராஷ்டிரரின் அரண்மனைக்கு கிருஷ்ணர் சென்றார். அங்கு அளிக்கப்பட்ட பூஜையை பெற்றவர் பின் விதுரரின் மாளிகைக்கு சென்றார். அங்கிருந்த குந்தி தேவி பகவானை கண்டதும் தன் புதல்வர்களை எண்ணி உள்ளம் கலங்கினாள். கிருஷ்ணர் அவளை தேற்றி விடை பெற்றார். பின் துரியோதனனின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு துரியோதனன் கிருஷ்ணரை உபசரித்து தன் மாளிகையில் உணவருந்த அழைத்தான். அதை கேட்டதும் கிருஷ்ணர் சிரித்து, துரியோதனா, தூதனாக நான் வந்த காரியம் நிறைவேறிய பிறகு நீ எனக்கு விருந்தை அளித்திடு என்று கூறிவிட்டு விதுரரின் மாளிகைக்கு திரும்பினார். அங்கு உணவுண்டு இளைப்பாறினார். பிறகு கிருஷ்ணர் தாம் வந்த காரணம் பற்றி விதுரரிடம் கலந்து ஆலோசித்தார். பீஷ்மரும் துரோணரும் தன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் என்பதால் அவர்கள் துணையுடன் நிற்கும் தன்னை எவராலும் ஜெயிக்க முடியாது என்று துரியோதனன் இருமாந்திருப்பதாகவும், அவனிடம் சமாதான பேச்சு பேசுவதால் எந்த ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை என்றும் விதுரர் கூறினார். பகவான் கிருஷ்ணரது உயிருக்கு துரியோதனனும் பிறரும் ஏதாவது வஞ்சனை செய்து ஆபத்தை உண்டாக்குவார்கள் என்று அவர்களது குணத்தை அறிந்த அனைவருமே சந்தேகப்பட்டனர். அதை அறிந்த கிருஷ்ணர், விதுரா, நீ கூறுவது எல்லாம் உண்மையே. சமாதானம் செய்துவிட முடியும் என்று எண்ணி நான் இங்கு வரவில்லை. பாண்டவர்கள் மீதும் என் மீதும் உலகம் பழி சொல்லாதிருக்கவே வந்தேன். என் உயிரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினார். மறுநாள் காலையில் விதுரர் மாளிகைக்கு வந்த துரியோதனனும் சகுனியும் கிருஷ்ணரிடம், மகாராஜா உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் என்று அழைத்ததும் கிருஷ்ணர் விதுரருடன் அரசவைக்கு சென்றார். சபையில் பகவான் கிருஷ்ணர் நுழைந்ததும் அனைவரும் எழுந்து நின்றனர். பெரியோர்கள் அனைவரையும் வணங்கிய கிருஷ்ணர் தனக்கான ஆசனத்தில் அமர்ந்தார்.
உபசாரங்கள் முடிந்ததும் கிருஷ்ணர் எழுந்து திருதராஷ்டிரரிடம் தான் வந்த காரியம் பற்றி விளக்கி கூறினார். மகாராஜா, மக்களை நாசம் செய்ய வேண்டாம். உமக்கு எது நன்மையோ அதை தீமை என்றும், எது தீமையோ அது நன்மை என்றும் எண்ணுகிறீர். புத்திரர்களை அடக்கி ஆள்வது தங்களது கடமை என்பதை மறக்க வேண்டாம். பாண்டவர்கள் எந்த நேரமும் போருக்கு தயாராகவே உள்ளனர். ஆனாலும் அவர்கள் சமாதானம் ஒன்றையே விரும்புகிறார்கள். உமக்கு பணிந்து சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள். அவர்களையும் நீர் உமது புத்திரர்களாக எண்ணி பாக்கியவானாக நீர் வழி தேடவும் என்றார். அதற்கு திருதராஷ்டிரர், சபையோர்களே, என் பேரில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. கிருஷ்ணன் கூறுவதைத்தான் நானும் விரும்புகிறேன். துஷ்டர்களான என் புத்திரர்கள் என் சொல்லை கேட்பதில்லை. கிருஷ்ணா, நீயே இதனை துரியோதனனிடம் கூறு என்றார். கிருஷ்ணர் துரியோதனனை பார்த்து, துரியோதனா, மகான்களுடைய குலத்தில் நீ பிறந்துள்ளாய். தர்மத்தை பின்பற்றி நடப்பாயாக. உன் நிமித்தம் புகழ்பெற்ற இந்த குலம் அழியப் போகிறது. பாண்டவர்களே உன்னை இளவரசனாகவும் உன் தந்தையை மகாராஜாகவும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் பாண்டவர்களுக்குரிய பாதிய ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்து சமாதானம் செய்து கொள் என்றார். அப்போது பீஷ்மர், துரோணர் முதலானோரும் துரியோதனனிடம் கிருஷ்ணரின் சொல்படி நடந்து கொள்ளுமாறு வற்புறுத்தினர். ஆனால் அவன் மனம் மாறவில்லை. விதுரர் எழுந்து, துரியோதனா, உனது செயல்களால் துயருற்று வரும் உன் தாய் காந்தாரி குறித்தும் உன் தந்தை குறித்தும் நான் வருந்துகிறேன் என்றார். மீண்டும் திருதராஷ்டிரர் தன் மகன் துரியோதனனை கண்டித்து, மகனே, நீ கிருஷ்ணரின் சொல்லை கேளாது போனால் நம் குலத்துக்கே நாசம் உண்டாகும் என்றார். பீஷ்மரும் துரோணரும் மறுபடியும் துரியோதனனுக்கு நல்ல உபதேசம் செய்து, துரியோதனா, பாண்டவர்களுடன் நீ சமாதானம் செய்து கொள்வதுதான் உனக்கு நல்லது. போரை தவிர்த்திடு என்றனர். இவ்வாறு அனைவரும் வற்புறுத்திய பின் துரியோதனன் எழுந்து, கிருஷ்ணா, உமக்கு பாண்டவர்களின் மீதுள்ள பேரன்பால் என்னை பலவாறாக தூற்றுகின்றீர். சபையில் உள்ள அனைவருமே என் மீதுதான் குற்றம் சுமத்துகிறார்கள். இந்த விஷயத்தில் என்னிடம் சிறிது கூட குற்றம் இருப்பதாக நான் எண்ணவில்லை. பாண்டவர்கள் ஆசைப்பட்டுதான் சூதாடி தோற்றினர், வனவாசமும் சென்றனர். எந்த குற்றத்தை நான் செய்ததற்காக இப்போது போரினை துவக்கி எங்களை கொல்ல விரும்புகிறார்கள்? சேனா பலத்தை பெருக்கிக் கொண்டு என்னை அவர்களால் பயமுறுத்த முடியாது. நான் சிறுவனாக இருந்தபோது பாண்டவர்களுக்கு உரிமையில்லாத பாதி ராஜ்யத்தை அவர்களிடம் கொடுத்தீர்கள். அறியாமையாலோ அல்லது பயத்தாலோ குலத்தின் நலன்களை பார்த்து வந்த பெரியோர்களால் இவ்வாறு செய்யப்பட்டது. அப்போது நானும் அதற்கு இசைந்தேன். சூதில் அவர்கள் அதனை இழந்தார்கள். அவர்கள் என்னிடம் இழந்ததை ஒருபோதும் திருப்பிக் கொடுக்க இசைய மாட்டேன். என் மீது எந்த குற்றமும் இல்லை. அதனால் ஊசி குத்தும் அளவுக்கு இடத்தை கூட அவர்களுக்கு கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன் என்றான். எந்த ஒரு குற்றத்தையும் நான் செய்யவில்லை என்று துரியோதனன் கூறியதை கேட்டு சிரித்த பகவான், மூடனே, சகுனியுடன் சேர்ந்து வஞ்சகமாக சூதாட்டத்தை ஆடினாய். திரௌபதியை சபைக்கு வரவழைத்து அவமானப்படுத்தினாய். ஆனால் எந்த குற்றத்தையும் நீ செய்யவில்லை என்று வாதாடுகிறாய் என்று கூறி மேலும் அவன் பாண்டவர்களுக்கு செய்த அநீதிகளை எல்லாம் விவரமாக கூறினார். கிருஷ்ணர் கூறிய குற்றச்சாட்டுக்கள் அனைத்தையும் பீஷ்மர் போன்றோர் ஒப்புக்கொள்வதை பார்த்து வெகுண்டு எழுந்த துச்சாதனன், அண்ணா, இவர்கள் இப்போதே உன்னை பாண்டவர்களிடம் காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எழுந்து வா, வெளியே போகலாம். இங்கு நாம் இருக்க தகுதியில்லை என்று கூறினான். இவ்வாறு துச்சாதனன் கூறியதும் அவனுடன் துரியோதனன் எழுந்து சபையை விட்டு வெளியேறினான். அப்போது அவையிலிருந்த கிருஷ்ணர், சபையோர்களே, கம்சனும் சிசுபாலனும் மாண்டதால் யாதவர்களும் விருஷ்ணிகளும் நலமாக வாழ்கின்றனர். ஒரு குலத்தை காப்பாற்ற வேண்டி சில சமயங்களில் அந்த குலத்தை சேர்ந்த ஒருவனையே தியாகம் செய்ய வேண்டியும் இருக்கும். ஒரு தேசத்தை காப்பாற்ற ஒரு கிராமத்தை சில சமயம் விடவும் வேண்டியிருக்கும் அல்லவா? அதுபோலவே மூடனான துரியோதனனை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியதும் அவசியமாகும். அதுவே இந்த குலத்தை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி என்றார். அதை கேட்டதும் திருதராஷ்டிரர் விதுரரை அழைத்து, தம்பி, நீ சென்று காந்தாரியை அழைத்து வா. அவள் தீர்க்க தரிசினி. ஒருவேளை அவள் சொல்லையாவது துரியோதனன் கேட்கிறானா என்று பார்ப்போம் என்றார். அதன்படி காந்தாரி சபைக்கு வரவழைக்கப்பட்டாள். அவள் வந்ததும் அவளும் திருதராஷ்டிரரும் சேர்ந்து துரியோதனனை சபைக்கு திரும்பி வர சொல்லி ஆட்களை அனுப்பி வைத்தனர். கண்கள் சிவக்க சபைக்கு மீண்டும் திரும்பி வந்த துரியோதனனிடம் காந்தாரி சபையோரது ஒட்டுமொத்த கருத்தையும் பலவாறாக கூறி பார்த்தாள். ஆனால் அவளது உபதேசங்களையும் ஏற்க மறுத்த துரியோதனன் மீண்டும் சபையை விட்டு வெளியேறினான். சபையை விட்டு வெளியே வந்த துரியோதனன் தனது நண்பர்கள், சகோதரர்கள் ஆகியோருடன் சேர்ந்து சதி ஆலோசனையில் ஈடுபட்டு
தூதுவராக வந்துள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கட்டி அவமானப்படுத்த ஏற்பாடுகளை செய்தான். அதன்படியே நடந்தது. இதனை முன்பே எதிர்பார்த்த பகவான் புன்னகைத்து தன் விஸ்வரூபத்தை காட்டி அருளினார். அதை கண் பார்வையற்ற திருதராஷ்டிரரும் கூட பார்வை பெற்று கண்டு ஆனந்தம் அடைந்தார். ஓ பகவானே கிருஷ்ணா, உமது விஸ்வரூபத்தை காணும் பாக்கியவனானேன். உமது தரிசனத்தை கண்டு ஆனந்தித்த எனது கண்கள் வேறு எதையும் காண விரும்பவில்லை. அதனால் என் கண்களில் மீண்டும் பார்வையில்லாது போக உம்மை வேண்டுகிறேன் என்று திருதராஷ்டிரர் பகவான் கிருஷ்ணரிடம் வேண்ட மீண்டும் அவரது கண்கள் பார்க்கும் சக்தியை இழந்தன. கிருஷ்ணா, நமது முயற்சிகள் அனைத்துமே பயனற்று போயின. துரியோதனன் எவரது பேச்சையும் இனி கேட்க மாட்டான் என்று கூறிய பின் கிருஷ்ணர் எழுந்து சாத்தியகியும் விதுரரும் உடன் வர சபையை விட்டு வெளியேறினார். சபையை விட்டு வெளியேறிய கிருஷ்ணர் விதுரர் மாளிகையிலிருந்து குந்தி தேவியிடம் சென்று சபையில் நடந்தவற்றை விவரித்தார். பின் குந்தி தேவி தன் புத்திரர்களான பாண்டவர்களுக்கு தனது ஆசையை தெரிவிக்குமாறு கிருஷ்ணரிடம் கூறினாள். மேலும் அவள், சத்திரிய குலத்து பெண் எதற்காக பிள்ளைகளை பெறுகிறாளோ அதற்கான காலம் இப்போது வந்துள்ளது. கிருஷ்ணா, என் புதல்வர்களை நீ காத்திடு என்றாள். மேலும் அவர் குந்தி தேவியுடன், கர்ணன் சூரிய பகவானின் அருளால் அவளது கன்னிப்பருவத்தில் பிறந்த மகன் என்று தெளிவுபடுத்தினார். அவளிடம் குந்தி தேவி சென்று இதனை கூற வேண்டும் என்று தெரிவித்தார். அவன் மறுத்தால் அவளிடம் பெற வேண்டிய வரம் பற்றியும் தெளிவுபடுத்தினார். உன் தம்பிகளான பாண்டவர் ஐவரும் தனித்தனியே உனக்கு ஏவல் செய்ய நீ மணிமகுடம் சூடி இப்பூ உலகு முழுவதையும் அரசாளுக. அதனால் பாண்டவருடன் நீ வந்து சேர் என்று கர்ணனை நீங்கள் அழையுங்கள். அவன் அதற்கு மறுத்துரைத்தால் அக்னிதேவன் உணவு உண்ணுமாறு அர்ஜுனன் காண்டவ தகனம் செய்தான். அப்போது அங்கிருந்து தப்பி சென்ற அசுவசேனன் என்ற நாகத்தை கர்ணன் அஸ்திரமாக கொண்டுள்ளான். அதனை 2ஆம் முறையாக அர்ஜுனன் மீது விடாதவாறு கர்ணனிடம் நீ ஒரு வரம் பெற்றிடுக என்று தன்னை பணிந்த அடியார்களுக்கு நன்மையே செய்ய நினைப்பவரான கிருஷ்ணர் கூறி அருளினார். குந்தி தேவியிடமும் விதுரரிடமும் விடை பெற்று கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் தனது ரதத்தில் ஏறி உபப்லாய நகரை நோக்கி விரைந்தார். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.